புஷ்பா 2 ஒரு பக்கம் அல்லு அர்ஜுனோட கரியர்ல அவரோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத படமா மாறிடுச்சு. நெகட்டிவாவும் சரி, பாசிட்டிவாவும் சரி. எப்பவுமே ஃபேன்ஸுக்கு வந்து தன்னுடைய விரும்புகிற ஒரு தலைவன் வந்துட்டாருன்னா ரொம்ப ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டம். பட் இவங்க ஃபேமிலியோடு இருக்கிற அந்த லேடி 2 குழந்தையில வந்து அந்த ப்ரீமியர் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வரணுன்ற நெசசிட்டி கிடையாது. 1402 கோடி இப்ப இருக்கு கலெக்ட் பண்ணிருக்கு சார். இந்த படத்தோட கலெக்ஷன் எங்க நிக்கும் சார்? கிட்டத்தட்ட 3 hours 20 minutes கூட இடையில கொஞ்சம் லேக் இருந்ததுனால தான் போச்சு. அதே ஒரு 1/2 hour எடிட் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா இதனுடைய கலெக்ஷன் இன்னும் வேறு சார். இப்போ 2000 கூட கிராஸ் பண்ணி அமீர் கான் தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே நம்பர் 1 கலெக்ஷன் அவருடைய படம் தான். அதை அடித்து உடச்சி தூள் பண்ணிட்டு போகிறதுக்கு புஷ்பா விட்டு ரெடியாக இருக்கு. சூர்யா 45 அந்த படத்துல வந்து நிறைய இந்த ஆன்போர்ட் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து கங்குவா படத்துக்கும் பார்த்தோம், நிறைய பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் பார்க்குறோம். நீங்கள் வந்து இவர் பண்ணுறாரு அவரு பண்ணுறாரு ஹைப்பை கொடுத்துட்றீங்க. ஆடியன்ஸ் வந்து பிரெயினில் ஃபுல்லாக ஏற்றி வச்சுக்கிறா, நம்ம தலைவர் படம் சூர்யா படம் எப்படி வருது, கேகே படம் எப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அவங்க மைண்ட் செட் பண்ணிடுறாங்க. அது நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்கலன்னா கூலியில வந்து ஒரு லாரி ஆர்டிஸ்ட்டை வந்து ஏற்றிருக்காங்க. அமீர் கான் நடிக்கிறாரு சார். நம்ம கூட மூத்த சினிமா பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் இருக்காரு சார். வணக்கம் சார். வணக்கம். புஷ்பா 2 ஒரு பக்கம் அல்லு அர்ஜுனோட கரியர்ல அவரோட வாழ்க்கையிலே மறக்க முடியாத படமா மாறிடுச்சு. நெகட்டிவாவும் சரி, பாசிட்டிவாவும் சரி, நிறைய விஷயங்களை மாற்றி அமைச்சிருச்சு. இப்போ அவரோட மனநிலை என்னவா சார் இருக்கும்? ஒரு பக்கம் வந்து நிற்காம அந்த படம் வந்து கலெக்ஷன் பண்ணிருக்கு, இன்னொரு பக்கம் அவரோட கேஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன மனநிலை சார்? இல்லை நெகட்டிவ் ஒன்றும் இல்லை சார். அவரும் வந்து நம்மளை மாதிரி ஒரு ஆள் தானே. அவரும் தியேட்டருக்கு வந்து படம் பார்க்குறதுக்கெல்லாம் ரைட்ஸ் இருக்குது. என்ன ஒரு பெரிய செலிப்ரிட்டி வரும்போது வந்து முறைப்படி ஒரு இன்டிமேஷன் கொடுத்துட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கொடுத்துருந்த பந்தோபஸ்தோடு வந்திருந்தாலும் இந்த க்ரௌடை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கு. அவர் வந்ததனுடைய விளைவு எப்பவுமே ஃபேன்ஸுக்கு வந்து தன்னுடைய விரும்புகிற ஒரு தலைவன் வந்துட்டாருன்னா ரொம்ப ஆர்ப்பாட்டம் கொண்டாட்டம் இருக்கும். அதில் ஏற்பட்ட அந்த ஒரு விஷயந்தான் நடந்தது. பட் என்னை பொறுத்த மட்டும் அல்லு அர்ஜுன் மேலே எந்த தவறுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவருடைய ரொம்ப கஷ்டப்பட்ட ஒரு பண்ண ஒரு படம் ஆடியன்ஸோடு பார்க்கும்போது அவங்களுடைய ரிசல்ட் எப்படி இருக்கும், அந்த விசில் எப்படி இருக்கும், கைத்தட்டு எப்படி இருக்கும் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வர்றாங்க. பட் இவங்க ஃபேமிலியோடு இருக்கிற அந்த லேடி 2 குழந்தையில வந்து அந்த ப்ரீமியர் ஃபர்ஸ்ட் ஷோக்கு வரணுன்ற நெசசிட்டி கிடையாது. அவங்க ஈவினிங் ஷோ போகலாம், மறுநாள் கூட பார்த்துட்டு போகலாம். பட் அவ்வளோ க்ரௌடில் வந்து அவங்க அது இவ்வளோ க்ரௌடு இருக்குங்கும் போதே அவங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். பட் அவங்களும் அதோட போட்டி போடுறது மாதிரி போய் தான் அந்த அசம்பாவிதம் நடந்தது. அதுக்கு அல்லு அர்ஜுன் மேக்ஸிமம் பொறுப்பே ஏற்க முடியாது அதை. பட் இருந்தாலும் அவர் ஹீரோ, அந்த பொறுப்பு இருக்கிறது அவர் ஃபீல் பண்ணதுனால இன்றைக்கி சில விஷயங்கள் நிறையா பேசியிருக்காங்க. அந்த குடும்பத்துக்கு என்னால் என்ன பண்ண முடியுமோ நான் ஒரு பில்லர் மாதிரி இருப்பேன்னு அவர் சொல்லியிருக்காரு. அது அவருடைய பெருந்தன்மையை காட்டுது. அதை அரெஸ்ட்டு போக்குவரத்து மேட்டர்லாம் அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப ஹார்ஸாக நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு நான் தோணுது மேட்டர். சார் 1402 கோடி இப்போ இருக்கு கலெக்ட் பண்ணியிருக்கு சார். இந்த படத்தோட கலெக்ஷன் எங்கே நிற்கும் சார்? கிட்டத்தட்ட 2000 crores கிராஸ் அடிக்கும் சார். ஏன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட்டே நெகட்டிவாக வந்து அந்த படத்தோட ரிசல்ட். நாங்கள் படம் பார்க்கும்போது நெகட்டிவ் ரிசல்ட் வரதுக்கான வாய்ப்பே இல்லை. கங்குவா படத்துக்கு வந்து ஆப்போசிட் தானே சார் பிரச்சனைன்னு சொன்னாங்க. இல்லை லென்த்து பிரச்சனை. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் போர் அப்படின்றது மாதிரி சொன்னேன். ஃபர்ஸ்ட் ஹாஃப் போகிறதே தெரியல, செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகாக இருக்குது. ஒரு பாயிண்டில் வந்தோன்னே சப்ஜெக்ட் முடியுது மாதிரி போகும், அப்புறம் கன்டினியூ ஆகும். பட் அந்த சென்டிமெண்ட்ஸ் வந்து எப்போவுமே ஒர்க் அவுட் ஆகும். அதெல்லாம் கொஞ்சம் ஃபீல் பண்ணி தான் வச்சுருப்பாங்க. இப்போ நம்ம இவ்வளோ தூரம் படம் பார்த்த ஃபேன்ஸும் மற்றவங்களும் ஆர்குமெண்ட் பண்ணி அதை பற்றி டிஸ்கஷன் பண்ணும்போது பல கோடிகளில் தண்ணி மாதிரி யாராச்சும் ஒரு படம் பண்ணால் கண்டிப்பாக திங்க் பண்ணியிருப்பாங்க. ஒரு டைரக்டரோ ஹீரோவோ ப்ரொடியூசரோ கண்டிப்பாக அந்த தாட்ஸ் எப்படி இருக்குன்னு ஃபீல் பண்ணியிருப்பாங்க. அதனுடைய டோட்டல் நல்லா இருக்குங்களோட அந்த நம்பிக்கையினுடைய காரணம்னா அதை அப்படியே ரிலீஸ் பண்ணாங்க. 3 hours 20 minutes படம். இந்த 3 hours 20 minutes கூட இடையில கொஞ்சம் லேக் இருந்ததுனால தான் போச்சு. அதே ஒரு 1/2 hour எடிட் பண்ணி போட்டிருந்தாங்கன்னா இதனுடைய கலெக்ஷன் இன்னும் வேறு சார். இப்போ 2000 கூட கிராஸ் பண்ணியிருக்கோம். பட் இப்போவும் ஒன்றும் இல்லை, பூரா இந்தியா பூரா கலக்கிட்டோம். நார்த்தில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அல்லு அர்ஜுனுக்கு மிகப்பெரிய வாய்ஸ் சார். ஒரு டேட்டா கூட கேள்விப்பட்டது சார். ஹிந்தியில் இந்த வருஷம் வந்ததுலேயே ஹையஸ்ட் கலெக்டட் அவங்களோட படத்தை விட இந்த படம் தான் அதிகமாக. எஸ், நம்ம சவுத் இந்தியாவிலேருந்து நார்த்தில் ரொம்ப டாப்பில் தெரிஞ்ச இன்ன வரைக்கும் இருக்குன்னா 2 ஆர்டிஸ்ட் தான். ஒன்று நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினி, ஒன்று அல்லு அர்ஜுன். நீங்கள் நார்த்தில் போய் சந்து போந்து எல்லா இடம் பார்த்தீங்கன்னா 2 சாங் போய்கிட்டு இருக்கும். ரஜினி அல்லு அர்ஜுன் பேசிகிட்டே இருப்பாங்க. அதனுடைய விலை தான் இன்றைக்கி வந்து நார்த்தில் வந்து கலக்கிக்கிட்டு இருக்க அவருடைய படம் புஷ்பா 2. அது எதிர்பார்த்த கலெக்ஷன் தான். அது கிட்டத்தட்ட 2000 கோடி கிராஸ் பண்ணும். அமீர் கான் தான் இன்றைக்கி ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கு. இந்தியாவிலேயே நம்பர் 1 கலெக்ஷன் அவருடைய படம் தான், தங்கள் தான். அதை அடித்து உடச்சி தூள் பண்ணிட்டு போகிறதுக்கு புஷ்பா விட்டு ரெடியாக இருக்குது சார். கண்டிப்பாக ரெக்கார்ட் பண்ணும். சூர்யா 45 அந்த படத்தில் வந்து நிறைய இந்த ஆன்போர்ட்
அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி ஒன்று ரிலீஸ் பண்ணிட்டே இருக்காங்க. இதே மாதிரி தான் நம்ம வந்து கங்குவா படத்துக்கும் பார்த்தோம். நிறைய பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் பார்க்குறோம். சூர்யா அவர்கள் படங்கள்ல நிறைய பெரிய பெரிய படங்களுக்கெல்லாம் பார்க்குறோம். ஆனா படம் ரிலீஸ் ஆகும்போது அந்த அவ்வளோ பேர் இருந்தும் அந்த படத்த வந்து அந்த படம் வந்து அவ்வளோ பெருசா கலெக்ட் ஆக மாட்டேங்குது. அவ்வளோ பெரிய ஹிட் ஆக மாட்டேங்குது. எதனால சார்? இந்த கதை தான். இந்த கதை கன்டென்ட் கரெக்டாக சொல்லி நீங்கள் வந்து ஒரு 5 நிமிஷம் வரக்கூடிய கேமியோ ரோல் ஒரு ஆர்டிஸ்ட்டை போட்டால் கூட அந்த 5 நிமிஷம் உங்களுக்கு உள்ள சீனை நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா கிளாப்ஸ் வரும். நீங்கள் வந்து இவர் பண்ணுறாரு அவரு பண்ணுறாரு ஹைப்பை கொடுத்துட்றீங்க. ஆடியன்ஸ் வந்து பிரெயினில் ஃபுல்லாக ஏற்றி வச்சுக்கிறா நம்ம தலைவர் படம் சூர்யா படம் இப்படி வருது, ஏகே படம் இப்படி வரப்போகுது அப்படின்னு சொல்லலாம் அவங்க மைண்ட் செட் பண்ணிடுறாங்க. அது நீங்கள் ஸ்க்ரீனில் கொடுக்கலன்னா அப்படியே டோட்டலாக வாஷ் அவுட் பண்ணிடுறாங்க. முன்னையாவது உங்களுக்கு படம் வந்து வெளியில் வந்து ரிசல்ட் போகும். இப்போலாம் படம் பார்த்துட்டு இருக்கும்போது ரிசல்ட் வெளில போய்கிட்டே இருக்குது. ஃபஸ்ட் ஹாஃப்க்கு ஒரு ரிவ்யூ வருது, இப்போ செகண்ட் ஹாஃப்க்கு ஒரு ரிவ்யூ வருது, டோட்டல் ரிவ்யூ ஒன்று வருது. அதனால் நீங்கள் வந்து இன்றைக்கி ஆடியன்ஸை ஏமாற்றவே முடியாது சார். நீங்கள் எந்த ஆர்டிஸ்ட்டை கூட போடுங்க, மோகன்லால், அமிதாப் பச்சனோ, மம்முட்டியோ, நீங்கள் ஷாருக் கான், யாரை வேணாலும் போடுங்க. நீங்கள் கொடுக்குற 10 நிமிஷம் இருக்கா, 10 நிமிஷத்துக்கு உங்களுடைய ஒர்த்தா அப்படிங்கிறது ஆடியன்ஸ் தான் ஃபில்டர் பண்ணுவான். ஸோ டைரக்டர் கூட ஃபில்டர் பண்ண முடியல. ஸோ அந்தளவுக்கு நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா அது சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் சும்மா ஹைப்புக்கு மட்டும் இவங்க இது பண்ணுறாங்க, அவங்க அது பண்ணுறாங்க, இவங்க ஆர்டிஸ்ட் பண்ணுறாங்க, ரொம்ப நல்லா இருக்கும் அப்படிங்கிற ஒரு பிஸ்னஸ் மோட்டிவேஷனோடு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக தான் வரும். அதுக்கு வெளியே வந்து கங்குவா படத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம். பாபி தயாளுக்கும் சூர்யாவுக்கும் என்ன காம்போ இருக்குங்கிற விஷயத்தை நீங்கள் சொல்லவே இல்லை. கதைக்குள்ளேயே அவங்க போகல, எங்கேயோ ஆரம்பித்து எங்கேயோ போய் எங்கெங்கேயோ போகிறாங்க. ஸோ கங்குவான்ற ஒரு கேரக்டரை நீங்கள் ஹீரோயிசம் கேரக்டரை எடுத்துக்கிட்டு கிட்டத்தட்ட 50 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் ஒரு இன்ட்ரோடியூஸே நீங்கள் பண்ணுறீங்க. ஸோ இதெல்லாம் வந்து கதைக்கு சம்மந்தம் இல்லாமல் ட்ராவலிங். கங்குவா படத்தோட மிகப்பெரிய தோல்வி காரணமே அவங்க கொடுத்த ஓவர் பில்டப் தான். நான் இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன், 2000 கோடியை கலெக்ஷன் பண்ணோம், நீங்கள் எல்லாம் வாயை பிளந்துட்டு பார்ப்பீங்க. இதெல்லாம் வந்து ஆடியன்ஸ் வந்து வந்து ஏற்றிட்டான். ஓ இப்படி இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டான். நம்ம கூட யார் படம், அதாவது எந்த நடிகர் படம் 2000 கோடி கிராஷ் பண்ணாலும் அது வந்து வரவேற்க விஷயந்தான். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் இப்படிலாம் நீங்கள் பேசிட்டீங்க. போகும்போது நிறைய பேர் வந்து காலை 9 மணிக்கு 9 தூங்க ஆரம்பிச்சு, சவுண்டு பிச்சு காதலில் நிறைய பேருக்கு அவுட் டாட். நிறைய பேர் சாப்பிடாமல் வந்துட்டேன், சாப்பிட்டு சொல்லி எந்திரிச்சு போகிறான். இது காரணம் உங்களுக்கு ஃபுல் லேக். படம் ஒன்றுமே இல்லை, உங்களுக்கு ஓப்பனிங்கே ஒன்றும் இல்லாமல் இதுதான். அதில் ஹைப் நீங்கள் கொடுங்க, பட் ஒருத்தா நீங்கள் ஃபில்டர் பண்ணுங்கள். இந்த ஆர்டிஸ்ட்டை போடுறீங்க, ஆடியன்ஸ் சொல்கிறீங்க அப்படின்னா அதை கரெக்டாக சொன்னீங்கன்னா படத்தினுடைய வெற்றிக்கு நிச்சயமாக. ஹீரோஸ் வில்லனாக நடிக்கிறது நம்ம தமிழ் சினிமாவுக்கு ரீசெண்ட் டேஸில் பெருசாக இல்லை சார். ஏன்னா விஜய் சேதுபதி வந்து நிறைய வில்லனாக நடிச்சார். இப்போ கூட சூர்யா 45ல ஒரு வில்லனாக நடிக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஜெயம் ரவி அவர்கள் வந்து ஆல் ஆஃப் த சடன் வந்து நிறைய படங்களாக இது பண்ணிட்டே இருக்காரு. இப்போ JR34 அந்த டாடா படத்தோட டேரக்டரு. இப்போ வந்து சுதா கங்குரா அவங்க படத்தில் SK அவர்களுக்கு வில்லனாக நடிக்கிறாரு. ஸோ என்ன சார் ட்ரெண்ட் மாறுதா சார்? ட்ரெண்ட் மாறல, அவங்க பார்க்குறாங்க ஒரு ஹீரோயிசம் உள்ள வில்லனி கேரக்டராக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. டோட்டல் வில்லன் அப்படின்னா சும்மா 4 பேரை வச்சுட்டு பாஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஒரு ஹீரோனை ரேப் பண்ணிட்டு போகிறது மாதிரியான சீன்ஸ்லாம் அதை அந்த பீரியடு முடிஞ்சிச்சு. இன்றைக்கி வந்து இந்த ஹீரோவுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கிற மாதிரி ஒரு கேரக்டர் கொடுத்து அதை வில்லனை சொல்லி அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக்லாம் வைக்கிறாங்க. இப்போ எதனால அவன் மாறுனா அப்படிங்கிறதுக்குலாம் ஒரு ரீசன் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அந்த டைரக்டர் மேலே ஒரு மிகப்பெரிய ஒப்பீனியன் இல்லை வந்து எல்லாருக்குமே இருக்குது சுதா மேலே. ஸோ ஜெயம் ரவிக்கும் கண்டிப்பாக அந்த ஸ்கிரிப்ட் மேலே இருக்கிற ஒரு ஓவர் கான்ஃபிடென்ட் தான் வில்லனாக பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பண்ணுறாரு. அது வந்து வில்லனாக இருந்தால் கூட கண்டிப்பாக ஈக்குவல் டு சிவகார்த்திகேயன் ஈக்குவலாக தான் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது வந்து சூர்யா அவர்கள் நடிக்கிற இந்த புறநானூறு படம் தான். எஸ் அதே தான். அவர் வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு டைரக்டருக்கும் அவங்களுக்கும். அதனால் அவர் கொஞ்சம் விலகி போனார். SK கிட்ட கொடுத்தாங்க, அவர் கப்புன்னு பிடிச்சிட்டாரு. இன்றைக்கி அமரனுடைய மிகப்பெரிய ஒரு ரெக்கார்ட் கலெக்ஷனை இன்றைக்கி அந்த படமும் வந்து எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ அது வந்து ஜெயம் ரவி வில்லனாக வர்றது ஒன்றும், அதாவது ஒரு டிஃப்ரெண்ட் ஒன்று காமிக்கணும் சார். ஒரு ஹீரோனா இப்போ ரஜினி சார் சொல்கிறது மாதிரி வில்லனுக்கு தான் வேலை நிறையா இருக்கும். வில்லன் இருந்தால் தான் ஹீரோக்கு வேலை. சும்மா 2 சாங்கை பாடிட்டு ஃபைட்டை பண்ணிட்டு போனோம்னா எல்லா ஹீரோ பண்ணுற வேலை. அது வில்லனுக்கு தான் கேரக்டர் இருக்கும். ஸோ ஜெயம் ரவிக்கு ஒரு பவர்ஃபுல்லான கேரக்டர் வந்து டைரக்ட் சொல்லிட்டுருங்க. அதான் உடனே இமிடியேட் அக்செப்ட் பண்ணிக்கிட்டார் அந்த மேட்டர். அது டோட்டலாகவே நீங்கள் ஒரு ஜெயம் ரவி வித்தியாசமாக ஜெயம் ரவி பார்க்கலாம். கூலியில் வந்து ஏற்கனவே வந்து சொல்கிற மாதிரி ஒரு லாரி ஆர்டிஸ்ட்டை வந்து ஏற்றிருந்தாங்க. இப்போ வந்து அதில் வந்து அமீர் கானையும் வந்து சேர்த்துருக்காங்க. அமீர் கான் இப்போ வந்து ஜெய்ப்பூர் அங்கே ஷூட்டிங்க்கு போயிட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது. அமீர் கான் நடிக்கிறாரா சார்? நடிக்கிறாரு, கன்ஃபார்ம் நடிச்சிருக்காரு. அங்கே போயிட்டாரு, அது ஒரு வில்லனுக்கு தகுந்தமான ஒரு கேரக்டர் தான் பண்ணுறாரு. பட் அவருக்கு உள்ள பவர்ஃபுல் கேரக்டர் கொடுத்துருக்காங்க. நீங்கள் 20 மினிட்ஸ் வருவீங்க அப்படின்னா 20 மினிட்ஸ் ஒருத்தான் பாரு. ஏன்னா அமீர் கான் வந்து இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் சைனாலாம் பார்த்து ரஷ்யா சைனாலாம் பார்த்தீங்கன்னா அமீர் கானுக்கு ஒரு தனி ஆடியன்ஸ் ஃபேன்ஸே இருக்காங்க. ஸோ வேர்ல்டு லெவலில் இருக்கிற ஆர்டிஸ்ட் அது. நீங்கள் சும்மா டம்மியாக கொடுத்துட்டா வேலைக்காது. அது லொக்கேஷன் அவங்க வந்து பர்டிகுலராக மெட்ராஸ் அவர் வந்து ஸ்டே பண்ண ஹாஸ்பிட்டல் ஒரு வேலையாக வரும்போது ஸ்டே பண்ணும்போது தான் விஷயங்களை பூரா லைன் சொல்லும்போது அமீர் கான் ஓகே அப்படின்ட்டாங்க. கண்டிப்பாக பண்ணும். ரஜினி சார் படம்னா கண்டிப்பாக பண்ணுவோம் அப்படின்ட்டாங்க. பட் அவர் கேரக்டரும் நல்லா இருக்குங்க.
ஸோ ரஜினி சார் ஒரே ஒருத்தர் என்ன சொன்னாங்க, இத்தனை ஆர்டிஸ்ட்டை போடுறீங்க, யாரை வேணாலும் போடுங்க, என்னை கேட்க வேண்டியதே இல்லை, கதைக்கு தேவைன்னா போடுங்கன்ட்டார். பட் கொடுக்குற ஆர்டிஸ்ட்டுக்கு அவங்கள ஒர்த்தாக இருக்கணும், அந்த கேரக்டர் வேல்யூபிளாக இருக்கணும், அதை மட்டும் கண்டுபிடி மிஸ் ஆகுதுன்னு ரஜினி சார் ஸ்பெசிஃபிக்காக லோகேஷ்ட சொல்லிட்டாங்க. அப்படி சாய்ஸ் பண்ணால் தான் எல்லா பேருமே இப்போ உங்களுக்கு உள்ளே வர்றதே. ஸோ இப்போ வந்து அமெரிக்கன் உள்ளே வந்திருக்காங்க, ரொம்ப நல்ல கேரக்டர் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அது அவருக்கும் ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்காங்க. சரி, இப்போ புஷ்பா 2 வந்து நம்ம அந்த ஹிந்தி மார்க்கெட்டில் வந்து பெருசாக கலெக்ட் பண்ணிச்சு அப்படின்னு நம்ம இப்போ டிஸ்கஸ் பண்ணுறோம்ல, டிஸ்கஸ் பண்ணுறது சார். இப்போ வந்து கூலி படத்துக்குமே இந்த மாதிரி ஒரு பாசிபிலிட்டி இருக்கும்ல சார்? ஏன்னா வந்து அமீர்கான் இருக்காரு, தெலுங்குக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து நாகார்ஜுனா இருக்காரு, மலையாளத்தில் வந்து ஷோபின் பாஷ் இருக்காரு. ஏன்னா அவர் ஏற்கனவே மஞ்சுமால் பாய்ஸில் அவர் பெருசாக ரீச், பெரிய டைரக்டர் வேறு, ஒரு பெரிய டைரக்டர். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த படம் வந்து ஒரு ஒரு ஃபர்ஸ்ட் ஃபிலிம் டு கிராஸ், தமிழ் ஃபிலிம் டு கிராஸ் 1000 crores இருக்கும் சார்? கண்டிப்பாக இருக்கும். அதுக்குள்ள விஷயங்கள் நிறைய உள்ளே வச்சுருக்காங்க. லோகேஷ் கனகராஜ் வந்து இது வரைக்கும் தமிழ் இண்டஸ்ட்ரியில் 1000 crores ரெக்கார்ட் பண்ண படம் எதுவுமே இல்லை. ரஜினி படம் தான் ஒரு 800 crores வந்திருக்கு. ஜெயிலர் 750, அது கிட்டத்தட்ட 650 மேலே கிராஸ். 2 படம் தான் இன்றைக்கி ஹிஸ்ட்ரியில் இருக்குது. அதுக்கப்புறம் பண்ணவங்க எல்லாமே ஒரு 450 500 கோடி வரைக்கும் நெருங்கியிருக்காங்க. இதுவும் மட்டும் தான். எஸ், ஒரு 500 கோடி வரைக்கும் நெருங்கியிருக்காங்க. இதில் வந்து அந்த ஹிஸ்ட்ரியில் அந்த ரெக்கார்டில் வந்து லோகேஷ் கனகராஜ் பேர் வரணும்னு சொல்லி அவர் ஃபுல் எஃபர்ட் போட்டிருக்காரு. ஸ்கிரிப்ட் உங்களுக்கு டோட்டல் கலரே வேறு சார். 80s 90s இவருடைய அந்த பீரியட் ரஜினி நீங்கள் பார்க்கலாம். ரஜினி 2 கெட்டப்பில் வராது. ஒரு கிளிம்ஸ் ஒரு சாங்கு போட்டு நீ கலக்கிட்டு இருக்காங்க. 75 வயசு, இந்த ஸ்டெப்பெல்லாம் நீ வேறு எந்த ஹீரோ வைக்க முடியுமா? முடியவே முடியாது. 75 வயசு லைக் பண்ணுவாங்களே டவுட்டு. ஸோ அதுக்குள்ளே இருக்கிற ஒரு கேரக்டர், அதுக்கு அப்புறமேல் வரக்கூடிய இன்னொரு கேரக்டர் ஒன்று இருக்குது ரஜினிக்கு. அதில் அதுதான் டான். நீங்கள் அந்த டீசரில் பார்த்துருப்பீங்க. ரஜினி இந்த செயின் எடுத்துகிட்டு வர்ற இதெல்லாம் கோல்டில் அந்த கெட்டப்பே வேறு. அதில் தான் நீங்கள் மாஸ் ரஜினியை பார்க்கலாம். இது எல்லாமே சேர்ந்து ஒரு லேபர்ஸ், அவங்க எல்லாமே ரஜினி அந்த கேங் எல்லாமே ஜாலியாக ஒரு சாங் பண்ணுறது தான் இது இப்போ பண்ணுது. இது சாங்கு கிட்டத்தட்ட ஒரு 2-3 months முன்னாடி ஷூட் பண்ண ஒரு விஷயம் தான். அது இப்போ தான் உடனே சொல்லிட்டு கிளிம்ஸை விட்டாங்க. இதுக்கப்புறம் வர போகிற ரஜினி வேற கதை கண்டென்ட் ரொம்ப நல்லா இருக்குது. ஒரு இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் பார்க்குற டோனில் தான் அவர் பண்ணிவிட்டு ஒரு கேங்ஸ்டர் ஃபிலிம். அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் சென்டிமெண்ட்ஸு, அதனுடைய ரீசன் என்ன அப்படிங்கிறதுலாம் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு லோகேஷ் கனகராஜ். ரஜினி சார் ரொம்ப ஒன்லைன் கேட்டவொன்னு டெவலப் பண்ணுன்னு சொன்னோன்னா, கதை கேட்டவொன்னே 100% ஓகே தான். அவர் இமிடியேட்டாக பண்ணுறாரு இப்போ அந்த படத்தை. அவர் வந்து ஒரு படத்துக்கு ஒரு படம் கேப் 2 months 3 months கேப் விடுவார். ஸோ இமயமலை போயிடுவார். ஸோ ஜெயிலர் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா வேட்டை நல்ல கண்டென்ட் இருக்கிறதுனால அவர் அங்கேயும் போகல. ஆமாம், டக்குன்னு வேட்டையனுக்கு வந்தார். வேட்டையன் முடித்து ரிலீஸ் ஆச்சு. டக்குன்னு கூலியில் அதுக்கு முன்னாடியே போயிட்டார். உடல்நிலை சரியில்லாமல் கூட பார்த்தோம்னா அவருடைய எஃபர்ட் வந்து அந்த ஒர்க்கு வந்து ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்காரு. மாதிரி 1000 கோடியை கன்ஃபார்மாக கிராஸ் பண்ணுங்கிறது அடித்து கன்ஃபார்மாக சொல்லலாம் கூலி படம். சார் எல்லாருமே அவரோட பிறந்த நாள் அன்னைக்கு வந்து இந்த ஜெயிலர் 2 படத்தோட அனௌன்ஸ்மெண்ட் வரும்னு எல்லாருமே வெயிட் பண்ணோம். நம்ம எல்லாருமே வெயிட் பண்ணியிருப்போம். ஏன் சார் ரிலீஸ் ஆகல? வேற ஏதாவது ஒரு டேட்டில் ரிலீஸ் பண்ணலாம், இல்லை பொங்கலுக்கு அந்த மாதிரி விடலான்னு யோசிச்சுட்டு இருக்காங்க சார்? இல்லை, அவர் ரஜினி சாரே வந்து ஒரே அட்டம்ப்ட் வந்து ஒரு படம் விஷயம் சொன்னால் பரவாயில்ல, நீ 2 படமும் கொடுத்தீங்கன்னா எதிர்பார்ப்பு அதிகமாயிரும். ஏன்னா இப்போ கூலி வந்து எதிர்பார்ப்புகள் ரொம்ப ரொம்ப ஹைப்பில் இருக்குது அந்த படம். நீங்கள் கேட்டது மாதிரி தான் 1000 கோடியை கிராஸ் பண்ணி அடிக்குமா, ஏகப்பட்ட ஆர்டிஸ்ட்டை போட்டிருக்காங்கன்னு ஒரு கொஸ்டின் கேட்டீங்க இல்லையா? இதுவே வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அவருடைய பர்த்டேக்கு ஒன்று தான் பண்ண முடியும். ஏன்னா இந்த படம் கிட்டத்தட்ட ரஜினி சாரோடைய எபிசோட்லாம் முடிய போகுது. இந்த மந்தோட அவருடைய எபிசோட் முடிஞ்சிடும். ஸோ டோட்டலாக ஜனவரியோட படத்தினுடைய ஷூட்டிங் எல்லாமே முடியுது. போஸ்ட் ப்ரொடக்ஷன் போகுது. உங்களுக்கு மே மாதம் படம் ரிலீஸ் கன்ஃபார்ம். இப்போ இந்த ஒரு சூழலை போய்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஜெயிலர் 2ன்ற அந்த ஒரு கான்செப்டில் சின்ன ஒரு இமேஜோ ஃபஸ்ட் லுக்கோ ஒரு டீசரோ ஒன்று விட்டீங்க அப்படின்னா, இப்போது இதை விட மேபி ஒருவேளை அது மேக்கிங் அது நல்லா இருந்ததுன்னு வச்சிங்களேன், இதனுடைய ரேஞ்சு கொஞ்சம் வேல்யூ கம்மியாக இருந்த மாதிரி இருக்கும். 1 to 1 பார்க்கும்போது உங்களுக்கு வித்தியாசம் வரும். அதனால் வேண்டாம், ஒரு படத்தை முடிச்சுட்டு அதெல்லாம் கிளியர் பண்ணதுக்கப்புறம் அடுத்த படத்துக்கு நம்ம பண்ணுங்கிறது ரஜினி சாரும் தெளிவாக சொல்லிட்டாங்க. சன் பிக்சர்ஸில் சொல்லி அது வேண்டானாங்க, ஓகே அப்படின்ட்டாங்க. அதனேமா ஜனவரி 14th அந்த பொங்கல் அன்னைக்கு சின்ன ஒரு டீசர் வந்து ஜெயிலர் 2 கன்ஃபார்ம் ஆகுது. ஆல்ரெடி அதெல்லாம் எடுத்துலாம் வேறு வச்சுருக்காங்க. சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் பண்ணிவிட்டு சரி கூலிக்காக தான் வெயிட் பண்ணாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இல்லைன்னா கண்டிப்பாக வரதுனால அவங்க எஸ் அதான் எப்பயுமே வந்து 90s கிட்டோட பெரிய ஒரு வைப் மெட்டீரியல் அப்படின்னா வந்து சிலம்பரசன் அவர்கள். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமாக எந்த படமும் நடிக்கல, தக் லைஃப்பில் நடிச்சிருக்காரு. இப்போ ரீசெண்டாக அவர் வந்து இந்த யுவன் அவர்களோட மலேசியா இதில் வந்து அவர் டான்ஸ் ஆடுறது, அவர் பாட்டு பாடுறதுலாம் பயங்கர வைரலாக போயிட்டுருக்கு. இந்த மனுஷன் ஏன் நிறைய படம் நடிக்க மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு. அவரோட செகண்ட் இன்னிங்ஸ் வந்து 2025ல் பெருசாக இருக்குமா சார்? நல்லா இருக்கும் சார். அந்த ஏஜிஎஸ் கமிட் பண்ணிட்டு போட்டாங்க, அருமையான ஸ்கிரிப்ட் அது. அதே மாதிரி ஜனவரி அது ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகுது. அது ஸோ தக் லைஃபில் ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. நல்லா வளர்ந்து வந்து டாப்பில் போகக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட்டு தான் அவருக்கு. அது சில விஷயங்கள் அது தானாக அந்த யானை தன் தலையிலே மண்ணெளியர் போட்டிருக்க மாதிரி அவரே சில விஷயங்களில் போட்டுக்கிட்டு பண்ணதுனோட விளைவு தான் அது. இப்போ கொஞ்சம் கரெக்ஷன் பண்ணி எல்லாமே பண்ணிட்டாங்க. கண்டிப்பாக 2025 அவருக்கு ஒரு பெரிய என்ட்ரி, ரீ என்ட்ரி கண்டிப்பாக இருக்கும் சார்.
சார் ரொம்ப நன்றி சார். நிறைய விஷயங்கள வந்து உங்ககிட்ட கேட்டோம். நீங்க எல்லாத்துக்குமே வந்து எதுக்குமே நோ சொல்லாம நிறைய விஷயங்களுக்கு பதில் சொல்லியிருக்கீங்க. நன்றி சார். ரொம்ப நன்றி சார்.